நேரம் அதிதீவிரமான குளிர் மட்டுமே நிலவும். இந்த சவாவை சமாளிக்க குடியிருப்புகள் மிகச் சிறந்த வெப்பத்தடுப்பு அமைப்புகளுடன் கட்டப்பட வேண்டும். மேலும் கிரகத்தின் மேற்பரப்பில் நீரை திரவ நிலையிலேயே வைத்திருக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்க வேண்டியதும் அவசியம். அபாயகரமான செவ்வாய் தூசி. செவ்வாயின் மேற்பரப்பில் இருக்கும் தூசி பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரிந்தாலும் இது மனிதர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தாகும். இந்த தூசியில் பெர்குளோரேட்டுகள் எனப்படும் நச்சு ரசாயனங்கள் உள்ளன. இவற்றை உள்ளிழுத்தால் தைராய்டு சுரப்பியில் பாதிப்பு ஏற்படலாம். மேலும் இந்த கூர்மையான தூசி துகள்கள் மிகவும் அரிக்கும் தன்மை கொண்டவை என்பதால் இது விண்வெளி உடைகள், குடியிருப்புகளின் கருவிகள் மற்றும் இயந்திரங்களை சேதப்படுத்தலாம். தூசி புயல்கள் சில சமயம் கிரகம் முழுவதும் பரவக்கூடிய அபாயமும் உள்ளது. இந்த தூசியை கட்டுப்படுத்த வாழிடங்களுக்குள் செல்வதற்கு முன் கவச உடைகளிலிருந்து தூசியை முழுவதுமாக நீக்கக்கூடிய அதிநவீன ஏர்லாக் அமைப்புகள் தேவைப்படும். குறைந்த ஈர்ப்பு விசை. செவ்வாய் கிரகத்தின் ஈர்ப்பு விசை பூமியில் இருப்பதை விட 38% மட்டுமே ஆகும். குறைவான ஈர்ப்பு விசை இருப்பது சாகசமாக தோன்றினாலும் நீண்ட காலத்திற்கு மனித உடல் மீது இது பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். எலும்புகள் பலவீனமாவது, தசை இழப்பு மற்றும் விண்வெளியில் இருப்பதைப் போலவே கண் பார்வை பாதிக்கப்படுவது போன்ற தீவிர உடல்நல சிக்கல்களை இந்த குறைந்த ஈர்ப்பு விசை ஏற்படுத்தும். செவ்வாய் கிரகத்தில் நிரந்தரமாக வாழும் மனிதர்கள் உடலை உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க கடுமையான மற்றும் தொடர்ச்சியான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள். நீண்ட தொலைவு மற்றும் தகவல் தொடர்பு தாமதம். செவ்வாய் கிரகம் பூமிக்கு மிக அருகில் இருக்கும்போது கூட தகவல் தொடர்பில் 3 முதல் 22 நிமிடங்கள் வரை தாமதம் ஏற்படும். அதாவது பூமியிலிருந்து ஒரு கேள்வி அனுப்பினால் பதில் வர குறைந்தது 6 நிமிடங்களாவது ஆகலாம். இந்த தாமதம் காரணமாக செவ்வாய் கிரகத்தில் உள்ள விண்வெளி வீரர்கள் எப்போதுமே தங்கள் செயல்பாடுகளுக்கு சுயமாக முடிவெடுக்கவும், சிக்கலான அவசர நேரங்களில் பூமிக்கு காத்திராமல் செயல்படவும் தன்னாட்சி திறன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பூமியின் உதவியை முற்றிலும் நம்பி அங்கு இருக்க முடியாது. வளங்களை பயன்படுத்துவதில் சவால். செவ்வாயில் நிரந்தரமாக வாழ உணவு, ஆக்சிஜன் மற்றும் தண்ணீர் போன்றவற்றை தொடர்ந்து பூமிக்கிருந்து அனுப்ப முடியாது. எனவே அங்கேயே கிடைக்கும் வளங்களை பயன்படுத்தும் நுட்பங்களான ISRU முறையை பயன்படுத்தி செவ்வாய் மண்ணிலிருந்தோ அல்லது வளிமண்டலத்திலிருந்தோ ஆக்சிஜனையும் தண்ணீரையும் பிரித்தெடுக்க வேண்டியது அவசியம். இந்த தொழில்நுட்பங்களை செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக நிலைநிறுத்துவது மனித குடியேற்றத்தின் வெற்றிக்கு மிகவும் முக்கியமான சவாலாகும். இந்த 7 அபாயங்களையும் சமாளிக்க விஞ்ஞானிகள் தற்போது கடினமாக உழைத்து வருகின்றனர். பூமியைப் போலவே இது ஒரு பாறை மேற்பரப்பு, துருவ பனிக்கட்டிகள், மலைகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் வானத்தில் மேகங்களை கொண்டுள்ளது. இருப்பினும் சூரியனிலிருந்து வரும் 4வது கிரகம் நம்மை விட மிக